நமக்கு அவனே குரு. அவன் எழுத்து வேதம், வார்த்தை சட்டம், வாழ்க்கை சத்தியம். எனக்கு அவனே குரு, அவன் எழுத்து வேதம், வார்த்தை சட்டம், வாழ்க்கை சத்தியம் என்று மகாகவி பாரதியாரை முன்வைத்து கவிதை உலகத்தில் எழுத கொடுத்த பொள்ளாச்சி பாலசுப்ரமணியத்தை சிற்பி என்று அறிமுகப்படுத்திய பெருமை தமிழ்நாடு கலைஞர். படைப்பு உலகத்தில், கவிதை உலகத்தில் சிற்பியாகவும், மொழிபெயர்ப்பு உலகத்தில் சிற்பி பாலசுப்ரமணியமாகவும், பேராசிரியர் உலகத்தில் பாலசுப்ரமணியமாகவும், நம்மிடையே சிறந்த தோழராகவும், முன்னோடி படைப்பாளிகளையும் வளர்ந்து வருகிற கவிஞர்களையும் கொண்டாடுகிறவர்களுக்கு வாழும் மகாகவி பாரதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கவிஞர் சிற்பியின் சார்பாக வந்திருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தனித்தனியே பெயரிட்டு சொல்லி அழைத்து வணக்கம் சொல்வதற்கு இது தக்க நேரம் இல்லை. எனவே ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வணக்கம் தந்ததாக ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு, தோழர்களே என்ற பொது வரையறைக்குள் நாம் புகுந்தாலும் கூட இந்த அரங்கத்திற்குள் வந்த பிறகு கவிஞர்களே என்று சொல்லுகிற சிறப்பு தகுதி அடைந்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதையும் நினைவுபடுத்தி, 90 தொடர்ந்து 80 விழாவை கொண்டாடி நம்மோடு இருக்கக்கூடிய கவிஞர் கண்ணாஞ்சி என்ற வண்ணதாசன் இந்த நிகழ்வுக்கு தலைமையாக தொடர் பாரதகுமார் அவர்களுக்கும், அவர்கள் உள்ளிட்ட கங்கா உள்ளிட்ட தொடர்களுக்கும் சம்பிரதாயமாக அல்ல, ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமான வழக்கத்தை சொல்லிவிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் கவிஞர் சிற்பியை 90 20 நிமிடங்களில் கொடுக்க அனுப்பியிருக்கிறார். அது முடிவு. ஆனால் அது தொடர்கிற ஒரு பணி என்பதனாலே கொஞ்சம் சவுண்ட் குறைச்சி தொடர்கிற பணி என்பதனாலே எது கவிதை, யார் கவிஞர் என்ற கேள்வி எழுதி பார்ப்பது கவிதை எழுதுகிறவர்கள் எல்லாம் கவிஞர்கள் இல்லை என்ற அடிப்படை உண்மையை நாம் புரிந்து கொள்கிறோம். பிரபஞ்சன் அவர்கள் ஒரு அரங்கத்தில் சொன்னார்கள், கவிதைக்கு 2 விதத்தில் தொண்டு செய்யலாம். ஒன்று கவிதை எழுதி தொண்டு செய்வது, இன்னொன்று கவிதை எழுதாமல் தொண்டு செய்வது என்று சொன்னார். மறைந்து வருகிற கவிதைகளுக்கு மத்தியில் எது கவிதை என்பதை அடையாளப்படுத்துவதற்கு இந்த இடம் பொருத்தமான இடம் என்று நான் தெரிந்து கொள்கிறேன். காரணம், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை சிதாரங்களை மையமாக வைத்துத்தான் மலையாள கவி சச்சிதானந்தன் ஒரு கவிதையை படித்தார். சென்னையில் மலையாள கவி சச்சிதானந்தன் மலையாளத்தை கவிதையை சொல்ல பக்கத்திலே கவிஞர் சிற்பி அந்த கவிதையை தமிழ்படுத்தினார். நேரம் கருதி கவிதையின் சாராம்சத்தை மட்டும் சொல்லுகிறேன், கவிதையை நான் படித்துக் கொள்வீர்கள் என்பதற்காக மேற்கு தொடர்ச்சி மலை சிகரங்களை போல என் திராவிட குலத்தின் ஆதி கவிகளே என்று மலையாள கவி சச்சிதானந்தன் தொடர்கிறார். மேற்கு மலை சிகரத்தில் உயரங்களை போல விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் திராவிட குலத்தின் ஆதி கவிகளே என்கிற சொல்லை நினைத்தவுடன் பலரும் ஆதி கவி என்றால் வால்மீகி என்பதை வரலாற்று குறிப்பாக எழுதியிருக்கிற அடிப்படையை தகர்த்து விட்டு அவர் சொல்லுகிறார், ஆதி கவி என்பவர் கவிஞர், ஆதி கவிஞர் என் கவி என்பவர் பரணர், மிடை தந்தனார், ஔவையார் என்று ஔவையாரை, பரணரை, கவிஞரை நாம் சமகாலத்தில் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று பக்கத்தில் இருக்கிற மலையாள கவியை தமிழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். 2 விதமான பார்வை கவிஞர் சிற்பியிடத்திலே இருந்தது. அவர் பொள்ளாச்சி பாலசுப்ரமணியம் என்ற பெயரோடு வந்த அவரை சிற்பி என்ற தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்திய பத்திரிகை கண்ணதாசன் நடத்திய தென்றல். தொடர்ந்து வானொலி அந்த நிகழ்ச்சியினுடைய ஒலிப்பதிவினை அந்த தொடரின் மூலமாக காணொலியில் கேட்பது போல கேட்பதற்கான மதுரை பூசாப்பள்ளி மாணவியை பேட்டியை உங்களுக்கு நாங்கள் அளித்தருவேன். அது விரிவான செய்தி நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அப்பொழுது தென்றலில் வெண்பா போட்டி நடக்கும். வெண்பா எழுதுகிறவருக்கு அந்த வெண்பா பிரசுரிக்கப்படும். ஒருவரே கவிதையை என்னால் ஒன்றுதான் போட முடியும்.
அதற்கு அவர் பல உயர்மை பெயர்களை பெயர் வைத்துக் கொள்கிறார். அதில் செம்மலர் ஒரு உண்டு. அடுத்தது இவர் தன்னுடைய பெயரை செலுத்துகிற போது சிற்பி என்ற பெயரில் எழுதுகிறார். சிற்பி என்கிற கவிதையும் பெண்பாலும் அது வெளிவருகிறது. துணைவேரில் இருக்கிற பெயரை பொழுது சொந்த பெயரில் இருக்கிற கவிதையும் அங்கு இடம்பெறுகிறது. பல பெயர்கள் எழுதினாலும் ஒரு சிற்பத்தை தேர்ந்தெடுத்து செதுக்கி சிற்பி தருவது போல கவிதை சொற்களை தேர்ந்தெடுத்து கவிதையாக செதுக்கி தருகிற சிற்பி நான் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக நான் சிற்பி என்கிற பெயரை அமைத்துக் கொண்டேன் என்று அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அரங்கத்தில் ஒரு கவிதையை குறித்து பேசுகிற போது நான் உயரம் குறைந்தவன் தான், என் எழுத்துக்கள் உள்ளமானவை அல்ல, அவை கூலிக்கு பிறந்ததும் இல்லை என்று அடையாளம். இப்படி மரபுகளின் சாராம்சங்களை உருவாக்கிக் கொண்டு எழுந்த அந்த கவிஞர் நம்மை போலவே தாமரையில் ஒரு சில பத்திரிகைகளில் ஒன்றிரண்டு பிரசுரமானாலும் தாமே எழுதிய கவிதைகளை தொகுத்து நிலவப்பூ என்கிற முன்னுரையோடு அந்த கவிதைக்கு முதல் கைக்கு கொண்டு வைக்கிற போது தனக்கு முன்னோடியாக இருக்கிற கவிஞரை தேடுகிறார். அவர் தரத்தில் பாரதி இல்லை, பாரதிதாசன் இருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவருடைய சக நண்பராக இருக்கிற மெய்யப்பனோடு சேர்த்து பார்க்கிறார். பாரதிதாசன் இவரை சந்திக்கிறார்கள். சந்தித்த போது இந்த புத்தகத்தை கொடுக்கிறார்கள், வாங்கி பார்க்கிறார். தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டுமே எப்படி என்று நினைக்கிறார். தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பேராசிரியர் மு. அண்ணாமலை பாரதிதாசனோடு உடனிருந்து பணி செய்தவர், இலக்கிய பங்காற்றியவர். அவரை சொல்வதற்காக சொன்னார், மு. அண்ணாமலை என்கிற பேராசிரியரின் மாணவன் நான் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அமர்ந்திருக்கிற கையொண்டி அமர்ந்திருக்கிற பாரதிதாசன் எழுந்தார், அப்படியா, என் அருகே வா, மு. அண்ணாமலை என் மாணவன், மாணவனின் மாணவனாகிய நீ என் பேரன் அல்லவா என்று பக்கத்தில் அழைத்து நெற்றியில் உச்சி மோந்து ஒரு முத்தம் விட்டு அவருக்கு பாராட்டி தெரிவிக்கிறார். எதிர்பாராத முத்தம் என்கிற கவிதையில் எழுதிய பாவேந்த பாரதிதாசனால் எதிர்பாராத முத்தத்தை பெற்று பாரதிதாசன் என்கிற பரம்பரையை தீபாவோடு தோல்வி கொண்டவராக கலை இலக்கிய பெருமன்றத்தின் முன்னத்தி ஏறாத நம்முடைய சிற்பி இருக்கிறார் என்பதற்கு ஒரு முன் உதாரணம் இந்த செய்தி. அப்போது இந்த நூலுக்கு முன்னரே எழுதி தர வேண்டும் என்கிறார். என்சை வருஷத்தில் அற்புதமாக எழுதுகிறார். அண்ணாமலையின் மாணவன் நான் என்று கழறித்தம் கையெழுத்து படிவை நடத்தி கொடுத்தார். அது என்ன கொஞ்சமா கஷ்டமா? பாட்டு திறம் என்ன பாராட்ட, கவிதை நல்கும் பயன் என்ன, நாவோடி போனேன் நான் வாய்விட்டு படிச்சிருக்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு முடிவாக முத்தாய்ப்பாக முன்வழிக்கு ஒரு உரை எழுதுகிறார். வீட்டில் குரட்டை விட்ட செந்தமிழர் கண் விழித்த, வீட்டில் குரட்டை விட்ட செந்தமிழர் கண் எழித்த, வெற்றி இலக்கியத்தை அன்பளித்த பாரதி போல் பாட்டை திறக்க பாலசுப்ரமணிய பைந்தமிழ் பாவான வாழ்கவே என்று அவர் எழுதி கொடுத்தார். வயதான காலம் எழுதுவதை பெருமாள்கள் இருக்கிறது என்பதனாலே இதை பிறவி எடுத்துக் கொள்ள சொல்லி சித்தியிடம் சொல்கிறார். பேராசிரியராக மணிக்கிறார் பொள்ளாச்சி. அவர் பிறவி எடுக்கிறார். வெற்றி இலக்கியத்தை அன்பளித்த பாரதி போல் பாட்டை திறக்க வந்த பாலசுப்ரமணியன் எழுதிட்டார். இந்த பாட்டைக்கும் திறக்கிறது நடுவில் இட்டு விட்டு போச்சு. பேராசிரியருக்கு எப்பவுமே பிழைகளுக்கு தானே பழக்கம். அந்த ஒற்றுப்பிழையை சேர்ப்பதற்காக நீட்பதற்கு பாட்டை திறக்க வந்த பாலசுப்ரமணிய பாரதி எழுதினார். வந்தது பாருங்க பாரதிதாசன் கோபம். நான் என்ன எழுதியிருக்கிறேன், நீ என்ன எழுதுற? பாட்டை திறக்க இத்து உன்னை யாரும் போட சொல்லு. பாட்டை திறக்க வந்தா பாட்டை பாடலாசிரியர் பாட்டை திறக்க வந்த பாட்டை என்றால் புதிய பாவையை திறப்பது. வெற்றி இலக்கியத்தை அன்பளித்த பாரதி போல் பாட்டை திறக்க வந்த பாரதி. பாட்டை பாவை அல்ல, புதிய பாவையை உருவாக்கக்கூடிய பாவையை இனிமேல் இந்த பாலசுப்ரமணியமாக இருக்கக்கூடிய சிற்பி படைத்தளிப்பார் என்பதை முன்னத்தியராக இருக்கிற பாரதிதாசன் கண்டு சொன்ன பாதையிலே தான் பாரதி மலரி நம்முடைய சிற்பி அவர்களின் கவிதை பயணம் இல்லை. அவருடைய பணிகள் என்ன? பாரதியை குருவாக கொண்டவர், ஜீவாவை தோழமையாக கொண்டவர், எஸ். ராமகிருஷ்ணனுடைய மணிவிழாவில் தனி ஒருவராக செய்த கவிதை பாடியவர். அந்த கலை இலக்கிய பெருமன்றத்தின் தொடக்க நிலையில் எல்லா இடங்களிலும் சென்று தோழர் ஜீவாவோடு பாண்டியனோடு பலரும் அறிவிப்பதற்கு வாய்ப்பில்லை.
பட்டிமண்டபங்களில் நின்று பேசியும் கலை இலக்கிய திருமண்டங்களின் சார்பாகவும் மாற்றான நிலைகளிலும் கவிதை குறித்து பேசுகிற அரங்கங்களில் மறக்காமல் பாரதியை, பாரதிதாசனை, தமிழொலியை, ஜீவாவை முன்னத்தியர்களாக நாம் மறந்து போய்விட்ட நுட்பமான கவிஞர்களை எல்லாம் சொல்லி இந்த வகையில் கவிஞர்கள் முன்னேற வேண்டும் என்று தொடர்ந்து வாதிட்ட பெருமை கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியத்திற்கு உண்டு. அது வகை கலையிலக்கிய பெருமதம் நன்றாக. அந்த வரலாற்றிலேதான் கவிதையின் போக்கு திசை மாறி போகிற போது நம்முடைய தோழர் ஆனந்தகுமார் குறிப்பிட்டது போல திசைகளை மாற்றி திசை எடுத்துவதையே வேலையாக கொண்டிருக்கிற பொழுது வானம்பாடி என்கிற ஒரு பேர் இயக்கம் நிகழ்கிறது. அந்த வானம்பாடி என்ன சொல்லுகிறது? புதிய திசைகளை உருவாக்க வல்ல திகம்பர கவிஞர்கள் நாங்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு பாடுகிறது. கடவுளையும் ஆண்டவனையும் ஆட்சியாளர்களையுமே பாடி குவித்து சொந்த புலம்பல்களை எழுதி கொண்டிருக்கிற எழுத்து முதலான பத்திரிகைகளுக்கு நடுவில் நாங்கள் வானம்பாடிகள், மாநிலம் பாடும் வானம்பாடிகள் என்று மாநிலத்தை மேலேற்றிக் கொண்டு அந்த வானம்பாடி இயக்கம் தோன்றுகிறது. ஒரு கவிஞராக, பேராசிரியராக, மொழிபெயர்ப்பாளராக, எழுத்தாளராக, இதழாளராக மலர்ந்த கவிஞர் சிற்பி தன்னுடைய படைப்பு இலக்கியத்திற்கு 2 மாதிரிகள் கொண்டு சமைக்கிறார். ஒன்று அவருடைய கவிதை. அதற்கு சரி, ஆனா கொஞ்சம் சவுண்ட குறைச்சிடலாம், மைக் இல்லாத கூட பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். 2வதான பாதை அவருடைய மொழிபெயர்ப்பு. இன்றைக்கு கவிதை என்கிற பெயரிலும் மொழிபெயர்ப்பு என்கிற பெயரிலும் கூடையாக புரிந்து கொண்டிருக்கிற படைப்புகளையும் அதற்கு பரிசு கொடுப்பவர்களுக்கு மத்தியில் எது கவிதை, எவன் கவிஞன் என்று தேர்ந்தெடுப்பதற்கு மகாகவி பாரதி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சொல்லுவது கூடையாக எழுதி அச்சிட்டு வெளியிடுவதல்ல கவிதை, கேட்பவனுக்குள்ளும் கவிதா உணர்வை தோற்றுவிப்பதே கவிதை என்று பாரதி சொல்கிறார். அணிசை காவியம் 1000 கற்பினும் ஆழ்ந்திருக்கும் கவியுடன் காண்கிறார் என்று வருத்தப்பட்டு சொல்லுகிறார். ஒரு தமிழுக்கு கவிதையின் வடிவம், மொழிக்கு வடிவத்தில் கவிதை ஒரு வடிவம் என்றாலும் கூட கவிதையே மொழிக்கு முன்னத்தியர் என்று சொன்னாரே, அதுதான் மொழியை பிரதானமாக முன்னெடுத்து செல்கிற இலக்கிய வடிவம் என்று தேர்கிற பொழுது பாரதி தமிழ் பரப்புவதற்கு ஒரு 3 யோசனை முன்வைக்கிறார். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இந்த பிற நாட்டில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்ட வேண்டும் என்பதல்ல, நல் அறிஞர் சாத்திரங்கள். சாஸ்திரங்கள் என்றவுடன் வேதங்களையும் பழைய இலக்கியங்களை மட்டுமல்ல, சந்தி நெருப்பெருக்கும் சாத்திரம் தற்போல் என்று சொன்ன வழியையும் எடுத்து சிந்தியுங்கள். பிற நாட்டில் பிற மொழியில் இருக்கக்கூடிய நல்ல படைப்புகளை தமிழில் கொண்டு வந்து தருவது, இது ஒன்று. அது மொழிபெயர்ப்பாளர்கள் செய்வார்கள். கவிஞர்களாக இருக்கிற நாம், படைப்பாளிகளாக இருக்கிற நாம் செய்ய வேண்டிய இந்த கவிதை பெயரரங்கத்தின் முதன்மை நோக்கம் அடுத்து இரவாத புகழுடைய பொதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். இந்த இரவாத புகழுடைய தமிழ் நூல்கள் என்பதற்கு என்ன என்பதற்கு அடையாளம் தான் கவிஞர் தொடங்கி இன்றைக்கு தமிழொலி வரைக்கும், ஏன் இந்த அரங்கத்தை இங்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய கல்யாணி முதலான படைப்பாளிகள் வரைக்கும் இரவாத புகழுடைய தமிழ் நூல்களை எழுதியிருக்கிறார் என்பதை வருங்கால கொண்டாடும் என்பதனாலே தான் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஒரு மகிமை இல்லை என்று புறங்கள். தன்னுடைய படைப்புகளை ஏறத்தாழ 23 படைப்புகளை தொடர்ந்து 90வது வயதிலும் தந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் சிற்பியின் பாதை மரபில் தொடங்கினாலும் புதுமையை பயணித்து நவீனத்திற்கு வந்து சமகால மனிதர்களை வாழ்க்கையின் கவிதை பாத்திரங்களாக மாற்றிய தன்மை கவிஞர் சிற்பி உண்டு. இந்த அரங்கத்திற்கு அவருடைய கவிதைக்கு முன்னுதாரணமாக 2 கவிதைகளை நான் முன்வைக்க விரும்புகிறேன். கவிஞர் சிற்பி எழுதிய கவிதைகளை. அந்த மதத்துக்காரர் ஒருவனை கொளுத்திக் கொண்டிருந்தார். எரிந்து கொண்டிருக்கிற அந்த மனிதன் தன்னை கடவுள் 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 என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தானாம். அடுத்த நிமிஷத்தில் இந்து மதத்துக்காரர் ஒருவரை எரித்துக் கொண்டிருந்தார். அவனும் எரிந்து கொண்டிருந்தான். அவன் யார் என்று கேட்க போனேன். தன்னை கடவுள் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்றார். கடைசியாக ஒரு இடத்தில் கவிஞர் ஒரு கேள்வி கேட்கிறார். எல்லா மதத்துக்காரர்களும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிற அவன்தான் கடவுளாகிய நான் என்று அவர் சொல்வதாக ஒரு கவிதை வருகிறது. கடவுளை நம்புகிறவர்கள் முற்போக்காளர்கள், கடவுளை மறுக்கிறவர்கள் முற்போக்காளர்கள் என்பதை கடந்து மனிதத்தை, மனித நேதத்தை, ஜாதி மதம் கடந்த
ஒரு ஒரு மாநில உணர்வை வெளிப்படுத்துகிற பிரபாவம் தான் கவிஞர் சிற்பியின் கவிதை என்பதனுடைய அடையாளத்தை பார்க்கலாம். சிவபெருமான் தான் சாபம் கொடுப்பார் என்றால் சிவபெருமானுக்கே சாபம் கொடுத்தவர் கவிஞர் சிற்பி. நீ எரித்திருக்கக்கூடிய மன்மதனும் எனக்கு வேண்டும், உன் கவிதையில் குறை சொல்லுகிற நக்கீரனும் எனக்கு வேண்டும் என்று சிவபெருமானை நெற்றிக்கண்ணில் எதிர் சாபமிட்ட தொல்லுக்கடி தொட்டவர் கவிஞர் சிற்பி. அதே சமயத்தில் வாத்தியாரை பற்றியும் கூலிக்காரியை பற்றியும் அந்த காலத்தில் பிரபலமான பாடல்களை இசைத்து பாட வைத்திருக்கக்கூடிய பெருமை கவிஞர் சிற்பிக்கு உண்டு. அவருடைய படைப்புகளின் வரிசைகளை பார்த்தால் அகில இந்திய வானொலியின் தேசிய கவி சம்மேளனத்தில் ராட்சச சிலந்தி என்று ஒரு கவிதை வாசிக்கிறார். இந்த ராட்சச சிலந்தி என்றை பார்த்தவுடன் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாய வரைகளை விதித்தாலே அது குறியீடாக விளைகின்ற காட்சியை புரியும். கோவை என்றாலே நூல் உற்பத்தியின் மையம். சிலந்தி நூறு உற்றுக் கொண்டிருப்பது 100 போல தெரிந்தாலும் வருகிற பூச்சிகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான கருவி போல அங்கு தொழிலாளர்களின் நலன்களை சுரண்டி உறிஞ்சி கொண்டிருக்கக்கூடிய முதலாளித்துவம் என்கிற ராட்சச வலை அந்த சிலந்தி வலையாக சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை அந்த குறியீட்டின் அடையாளமாக வாசித்த கவிதையை உள்ளூர் கவியரங்கத்தில் அல்ல, அகில இந்திய வானொலி நிலையம் நடத்தி இருக்கக்கூடிய கவி சம்மேளனத்தில் தமிழின் குரலாக பதிவு செய்தவர் கவிஞர் சிற்பி. பாரதி எப்படி அறிவியல் கலைகளை நுட்பமாக தன்னுடைய படைப்புகளை கொண்டு வந்து படைத்தாரோ அதுபோல ஹிரோஷிமா நாகசாகியினுடைய அந்த கொடுமைகளை 400 ஆயிரங்களை எதிர்த்து அவர் படைத்த கவிதை நாய்க்குடை காரா. இன்னும் விரிகிறது நாய்க்குடை காரா என்று ஹிரோஷிமா நாகசாகி தொடங்கி தூத்துக்குடி வரைக்கும் பரவி இருக்கக்கூடிய அந்த கோப ஆவேசத்தை உணர்ச்சி கொண்ட மேடைகளில் வாழ்வரும் எழுத்துக்களில் எழுதி பதிவு செய்தவரும் தனக்கு பின்னால் ஒரு பரிபாடியை உருவாக்கியவருமாக இருக்கக்கூடிய கவிஞரின் முன்பகுதி அது சர்ப்பையாகும் சூரியன் நிழல் என்கிற வரிசையில் சாகித்ய அகாடமி 2 மொழிபெயர்ப்புக்கான விருதுகளையும் தன் படைப்புக்கான விருதுகளையும் முதலில் தமிழில் சாகித்ய அகாடமி விருதினை பெற்று தந்த தோழர் கவிஞர் சிற்பி அவர்கள். அவருக்கு பின்னால் இன்னும் சொல்ல போனால் அவர் காலத்திற்கு முன்னால் சீனிவாச ராகவனுக்கு அடுத்து தமிழ் கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருதுகளை கொடுக்கப்படவில்லை. சீனிவாச ராகவன் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர், அவருக்கு கவிதைக்கு கொடுக்கப்பட்டது. சாகித்ய அகாடமி விருது பட்டியலை பார்த்தால் கண்ணதாசன் இருப்பார், பாரதிதாசன் இருப்பார். ஆனால் இவருடைய கவிதைகளுக்கு அல்ல, நாடகத்திற்கும் மற்ற படைப்புகளுக்கு தான் கொடுக்கப்பட்டதை ஒழிய கவிதைக்கு ஏன் விருது கொடுக்கவில்லை என்கிற ஆக்ரோஷத்தோடு எழுந்த சிற்பி, நீங்கள் யார் எங்கள் கவிஞர்களுக்கு விருது கொடுப்பது, நானே கொடுக்கிறேன் என்று மணி உரையா காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற கவிஞர்களை தேடி கண்டுபிடித்து கவிஞர் சிற்பி விருது என்று கொடுத்ததற்கு பின்னால் தான் சாகித்ய அகாடமி கவிஞர்களுக்கு விருது கொடுக்க ஆரம்பித்தது. அதை தொடங்கி மேத்தா கல்யாணி கூட நாங்க சிறுகதைக்கு தான் கொடுத்தோம், எங்க நம்ம காலத்துல கொடுக்கப்பட்டது என்று இந்த அப்போ ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தது. சிற்பி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா இடதுசாரிகளுக்காக விருது கொடுக்கிறார், ஏதோ அவர் கையிலிருந்து கொடுக்கிற மாதிரியும். சாகித்ய அகாடமி அப்படிப்பட்ட அமைப்பு அல்ல, மக்களின் உணர்வுகளை யார் வெளிப்படுத்துகிறார்களோ அந்த படைப்புகளை அடையாளம் கண்டு தேசத்திற்கு அறிவிக்கிற ஒரு பணி சாகித்ய அகாடமியின் பணி என்கிற வரிசையில் இடதுசாரிகள் அல்லாமல் யார் மக்களை பற்றி எழுதுகிறவர் என்று கேள்வி எழுப்பி அதை நடைமுறைப்படுத்திய பெருமை அவர்களுக்கு உண்டு. அவர்கள் என்ன காமராஜ் வரல, அவர் என்ன ஆனந்தகுமார் இல்ல, நாங்கள்லாம் இல்ல. இப்படி ஒரு தேசத்தின் மூலமாக அவருடைய 90ஆவது ஆண்டு பிறந்த நாளில் ஆனந்த விகடனின் தினமணி கதையில் ஒரு பேட்டி எடுக்கிற போது OS ராஜன் சொன்னார், உலக அளவில் இந்திய கவிஞராக எழுதுகிற தமிழ் கவிஞர் சிற்பி என்று குறிப்பிட்டார். உலக தரத்தில் வைக்கக்கூடிய கவிதையின் வரிசையில் பாரதிக்கு பிறகு பாரதிதாசனுக்கு பிறகு அவர் எடுத்துக்கொள்வதற்கு சேர்த்த இடம் கவிஞர்களுக்கான பெரிய இடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அண்மையில் வந்திருக்கக்கூடிய தொகுப்புகளில் மிக நவீனமான உன்னத கவிதைகளே 90 வயது ஆன பிறகும் கூட அந்த இளமை குறையாமல் அவர் எழுதுகிற கவிதைகளை நீங்கள் பயிலரங்கில் இருப்பவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நீர் செஞ்சிய புத்தக நிறுவனம் 3 பெரும் தொகுப்புகளால் அதை அண்மையிலே கொண்டு வருகின்றனர். இதற்கு சமமான இன்னொரு பணி அவருடைய மொழிபெயர்ப்பு பணி. மொழிபெயர்ப்பு மையத்தில் அருட்செல்வ மொழிபெயர்ப்பு மையத்தின் முதலாளியில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு மையத்தில் இருந்து அவர் கொடுக்கிற படைப்புகளில் மிக முக்கியமானது மலையாள கவி சச்சிதானந்தனுடைய கவிதைகள். இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை கவிஞர்களுக்கும் நான் பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புவது, அண்மையில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய உழவரின் பாடல் என்கிற மலையாள கவி சச்சிதானந்தன் கவிதைகள் சிறு தொகுப்பத்தை செய்து பணி. இன்றைக்கு புதுதில்லியில் உழவர்கள் கூடி போராடுகிற உணர்வை எப்படி ஒரு மரபோடும் தொன்பத்தோடும் மொழி வீரியத்தோடும் ஒரு போராட்ட களத்தில் பிரச்சாரமாக அல்லாமல் கவித்துவமாக படைக்க முடியும் என்பதற்கு அந்த உழவரின் பாடல் என்கிற கவிதை தொகுப்பு அற்புதமான உதாரணம்.
புத்தனின் தலையில் ஏறி இருக்கக்கூடிய இன்னைக்கு அணில் குஞ்சுன்னு சொன்னாலே கொஞ்சம் பயமா இருக்கு. புத்தனின் தலையில் ஏறுகிற ஒரு அணிலை பற்றி அவர் கவிதை எழுதுகிறார். ராமன் பிறந்த இடத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் சரைவு நதியில் புகுந்து இறந்து போன ராமனின் உணர்வை சொற்பங்களோடு அந்த கவிதைகளை பட்டியலிடுகிறார். ஒரு ஞானக்கருத்தரின் கதை என்று சிவராமனுடைய வாய்ப்பு வரலாற்று அவர் தமிழ் மொழிபெயர்த்து தருகிறார். இன்னும் சொல்ல போனால் அறிவியலில் தமிழில் அறிமுகமாகாத அறிமுகம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு படைப்புகளில் ஒன்று என் மகனே என்கிற நாவல். இன்றைக்கு எண்டோசல்பான் முதலிய நச்சு மருந்துகளை அது ஏதோ தாவரங்களுக்கு பயன்படுத்துகிற மருந்து பொருட்களை போல இன்றைக்கு ரசாயன உரங்களை ரசாயன மருந்துகள் என்று திணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எதிர்ப்பு குரல் கொடுத்தவர் நம்மாழ்வார் என்பது நாம் அறிவோம். அந்த எண்டோசல்பானுடைய விளைவு எவ்வளவு மோசமானது என்பதை அறிவியப்பூர்வமான கட்டுரைகளை தமிழில் வராத காலத்தில் மலையாள இலக்கியத்தின் அம்பிகாசுடன் மாங்காடு என்பவர் எழுதியிருக்கக்கூடிய என் மகனை என்கிற நாவல் குறிப்பிடுகிறது. பெயர் மலையாளத்தில் இருப்பதை அப்படியே அவர் தருவதற்கு முக்கியமான காரணம் அது பொது மலையாளமாக இருக்கிற அந்த 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 காசர்கோடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய என் மகனே என்கிற கிராமத்தின் பெயர். அதற்கு சரியான தமிழ் பொருள் சொர்க்கம் பேர். இந்த இயற்கை வளம் சார்ந்திருக்கிற சொர்க்கமாக இருக்கிற அந்த காசர்கோடு மாநிலத்தின் எண்மகஜே ஊரில் எண்டோசல்பானை எஞ்சாத்தரின் மூலமாக தெளித்ததன் விளைவாக மீன்கள் செத்து மிதந்ததும் 40 வயது குழந்தை 8 மாத குழந்தையை போல முடிச்சிதைத்து போயிருப்பதும் ஹிரோஷிமா நாகசாகிக்கு அடுத்து ஒரு வன்மமான முறையில் தாக்கியது எண்டோசல்பான் என்கிற பெயரில் நம் நாட்டில் தெளிக்கப்பட்ட விஷம் மருந்தால் ஆகப்பட்டது என்பதை ஒரு அற்புதமான மலையாளத்தில் எழுதிய நாவலை தமிழில் கொண்டு வந்து சேர்ந்தவர் நம்முடைய சிற்பி. அதே போல ரஷ்ய இலக்கியங்கள் மாஸ்டர் இலக்கியங்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய படைப்புகளை நாம் அறிவோம். அந்த வரிசையில் பெரும்படவ ஸ்ரீதரன் ஒரு சங்கீர்த்தனம் போல என்கிற நாவல் எழுதுகிறார். தஸ்தயேவ்ஸ்கியுடைய வாழ்க்கை வரலாற்றை மொழிபெயர்ப்பாளர் அல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒரு நாவல் எழுதிவிட்டால் அந்த மொத்த படைப்புகளில் சூடாகத்தினால் அடையிலிருந்து நீக்க முடியாது என்கிற போது அண்ணாவினுடைய துணையோடு எழுதிய அந்த வாழ்க்கை வரலாற்றை ஒரு மலையாள படைப்பாளி பெருங்கரவும் ஸ்ரீதரன் நம்முடைய சொந்த படைப்பாளி போல எழுதியிருக்கக்கூடிய ஒரு படைப்பை தமிழில் அழகாக மொழிபெயர்த்து ஒரு சங்கீதம் போல என்று கவிஞர் சிற்பி தந்தார். இன்றைக்கு வெள்ளி பனிமலையில் நீர்வளாவோம் என்று பேசுகிற நிலையில் இமயமலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு அரசியலின் பின்புலமாக ஆன்மீகத்தின் சாயலில் சுரண்டப்படுகிற நதிகளையும் மலைகளையும் கபலீகரப்படுகிற ஒரு கொடுமையை நேரடியாக கண்டு எழுதியிருக்கக்கூடிய பயண இலக்கியம் என்று வீரேந்திரகுமார் என்கிற அவர் எழுதியிருக்கக்கூடிய பயண இலக்கியத்தில் ஒரு பெரும் தொகுப்பு ஹைமவத கோழி என்று மலையாளத்தில் வந்தது. அந்த ஹைமவத கோழி என்கிற மலையாள நாவலை மலையாள பயண இலக்கியத்தை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும், அதை செட்டிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் மொழிபெயர்ப்ப தொடங்குவதற்கு மலையாளத்தில் பல ஆயிரம் பிரதிகள் பல பதிப்புகள் கண்டுவிட்டன. சென்னையில் அந்த வெளியீட்டு விழா நடக்கிறது. இணைப்புரை நான் செய்து கொண்டிருக்கிற போது அந்த என் வீரேந்திரகுமார் அந்த மேடையில் சொன்னார், நான் எழுதிய நூல் என்பது ஹைமவத கோழி என்பது குமாரநாதாவின் கவிதை வரி. இதை தமிழ் மொழிபெயர்க்கிற கவிஞர் செட்டி அதை அப்படியே கொடுக்கவில்லை. வெள்ளி பனிமலையின் நீரு என்று அவர் எழுதுகிறார். ஹைமவத கோழி என்பது அதே பொருள்தான் என்றாலும் கூட குமாரநாதாவை விட நாங்கள் பெரிய இடத்தில் வைத்து மதிக்கிற பாரதியாரின் தொடரை என் புத்தகத்திற்கு தலைப்பாக கொடுப்பதற்காக நாம் தனிச்சிறப்பான வழக்கத்தை நான் எதிர்ப்பு சொல்கிறேன் என்றார். இப்படி ஒரு பாரம்பரியம் மிக்க உலக அளவில் திரும்பி தன்னை சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக மொழிபெயர்ப்பாளராக கவிஞர்களை இனம் கண்டு ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருக்கிற கவிஞர் சிற்பியினுடைய தொழிலை கொண்டாடுவது என்பது முன்னத்தியரை பாராட்டுவதற்காக அல்ல. எங்களுக்கு ஆண்டுதோறும் மிக கடுமையான தேர்வு நடக்கிறது. நம்முடைய கவிஞர் சிற்பி இந்த 90வது ஆண்டில் யாருக்கு விருது கொடுக்க போகிறார் என்று கவிஞர்களுக்கு மத்தியில் எதிர்பார்ப்பு உண்டு. அந்த தேர்ந்தெடுக்கிற பட்டியலில் நாங்கள் எல்லாம் பல சமயத்தில் இருப்பதுண்டு. யார் பெயரை சொன்னாலும் அவர் ஏதோ ஒரு ஆண்டில் விருது பெற்றவராக இருப்பார். தமிழில் தரமான கவிதை எழுதியிருக்கிறார் என்றால் சிற்பி விருது பெறாமல் அவர் அங்கீகாரம் பண்ண முடியாது என்பது தமிழர்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கூறு. இந்த பயிலரங்கத்தில் முன்னத்து ஏறாத சிற்பியை கொண்டாடுவதற்கு மிக முக்கியமான காரணம் உங்களில் கவிஞர் சிற்பி விருது பெறக்கூடிய தகுதியுடைய கவிஞர் யார் என்பதை அறிவோடு எழுப்புவதற்காக இந்த அரங்கத்தை முன்னத்தியாராக முன்வைக்கிறோம். அதற்கு முன்னாக விருது பெற்றிருக்கிற கல்யாண்டி அவர்கள் அங்கே கவிஞர் சிற்பி நிலவில் விருது பெற்றவர்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புடைய நிகழ்ச்சி இருக்கக்கூடிய டாக்டர் கு கணேசன் அவர்கள் கவிஞர் சிற்பி அவர்கள் செயலாளராக இணைத்து பணியாற்றுகிற உலக தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய செயலாளர்.
சென்ற ஆண்டு அதற்கான கவிதை படைப்பு விருதினை பரிசாக பெற்றவர் கவிஞர் கல்யாண்ஜி. பாரதி பணிகளுக்காக சிறப்பு விருது பெற்றிருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்றால், முன்னத்தியராக இருந்தவர்கள் பெற்ற விருதை இன்றைக்கு பின்னத்தியராக இருக்கிற கு. கணேசன் பெறுகிறார் என்றால், அந்த வாழ்க்கையை வாழ்கின்ற கவிஞர் அந்த கூட்டத்தில் நீங்களும் ஒருவராக இருக்கிறீர்கள் என்ற தொடர்பாகத்தை தான் இந்த கலைகளை திருமணத்தின் பயனாளர்கள் செய்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? கவிதை எழுதினால் மட்டும் போரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் முகநூல்களையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் கலை இலக்கிய பெருமன்றத்தின் கவிஞர்கள் பத்திரிகைகளை மட்டும் எழுதுபவர்கள் இல்லை, முகநூல்களை மட்டும் எழுதுபவர்கள் இல்லை. முகம் காண முடியாமல் மனிதத்தை மேல் உயர்த்தி மனிதரை நீங்கும் ஒரு மனிதன் மண் அன்பு இமைகளை இழந்து நன்றாய் எண்ணுவாய் பாரதிதாசன் சொன்னது போல் வெளிந்தெடுக்கும் மனித குலத்தை தூக்கி நிறுத்துகிற பணியை செய்கிற கவிதை தான் நம்மிடமிருந்து பிரச்சனைகள். பூமியை துறக்க வேண்டியது அவசியம் இல்லை. பூமிக்குள் புதையுண்டு கிடக்கக்கூடிய மனிதத்தை பூமிக்குள் ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் சிக்குண்டு இருக்கக்கூடிய மனித தலைகளை முற்றாக விடுவிக்கக்கூடிய பணி எது என்பதை அடையாளம் கண்டு காட்டியவர் நம்முடைய கவிஞர். அவர் எந்த ஏகாதிபத்தியத்து மன்னர்களுக்கும் கருவாரவில்லை. வாடிய முல்லைக்கு ஓடிய பேரை கொண்டு போய் கொடுத்தவனைத்தான் வள்ளல் என்று சொன்னதை ஒழிய மூவேந்தர்களை அவர்கள் பாடவில்லை. பரமர் அவர் தோழனாக இருந்தாலும் அந்த மதத்தில் தான் இருந்தார். இந்த இடத்தில் அறிமுகப்படுத்திய தோழர்கள் சொன்னார், உங்கள் கொடுத்துகிற கிளிகள் என்றார். கிளிகளை பறவைகள் என்று பார்ப்பது நம்முடைய பார்வை. கிளிகளை தோழமையாக கொண்டனர். கவிஞர் கவிதை என்பதை இந்த அரங்கத்தில் எத்தனை பேர் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஒரு கவிதை எப்படி சாட்சியம் என்பதற்கு சொல்லுகிறேன். நான் பாடி அந்த பரமமலை சாரலில் இருந்து வருகிறேன். அங்கு மூவேந்தர் முற்று வேள்பாரி நாவலை நீங்கள் படித்திருக்கலாம். அது வரலாற்றிற்கு எவ்வளவு உண்டுகிறது என்பது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுகொள்ளட்டும். மூவேந்தர்களினால் முற்றுகையிடப்பட்ட பரம்பு மலைக்குள் அந்த கோட்டை கதவு சாத்தப்படுகிறது. மக்கள் உள்ளே சிறை இருக்கிறார்கள். விளைந்த தானியங்கள் வெளியே இருக்கின்றன. எப்படியேனும் உணவுக்கு வெளிவரவில்லை எனில் பட்டினி கிடந்து செத்து போய் விடுவார்கள் என்று ஏகாதிபத்தியம் தீர்மானிக்கிறது. அப்போது நான் அவையாளருடைய பாடலில் எழுதுகிறார். செய்தி காலத்தை செய்தி சொல்லுகிறேன். உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவை கொண்டு வருகிற செயலை எவை செய்தனம் என்றால், கவிஞர் பழக்கி இருக்கக்கூடிய கிளிகள் தான் வெளியில் இருக்கக்கூடிய தானிய மணிகளை கொண்டு வந்து கொடுத்து அவரை காப்பாற்றி இருக்கிறது என்றால், அந்த பறவைகளையும் கவிதை உணர்வுதான் நடத்துவேன். காத்தை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடவுள் மழையில் எங்கள் கூட்டம் என்று பாடுவது மோசம் அல்ல, வாழ்க்கையின் அடிநாதம் என்பதை இந்த கவிஞர்கள் உணர்த்தி இருக்கிறார். இன்றைக்கு பல்லக்கும் தீபமும் நம்மை பல வகையில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. பாரதியார் கேட்ட ஜதி பல்லக்கு என்பது வாழ்கிற காலத்தில் கொடுக்கப்பட வேண்டியது. செத்த பிறகு அது பல்லக்கு என்றால் மன்னிக்க வேண்டும், அது பாடை என்பது என்னுடைய கருத்து. இந்த இடத்தில் நான் இன்னொன்னையும் சொல்லிக் கொள்கிறேன். பல்லக்கு தூக்கிகள் எல்லாம் பல்லக்கில் ஏறி வந்து விட்டால் என்ன ஆகும் என்று ஆனந்த விகடனில் எல்லோரும் கவிதை எழுதலாமா என்ற விவாதம் வருகிற காலத்தில் அதற்கு முன்னதாகவே ஒரு பதிலை சொன்னவர் திருவள்ளுவர். சிறிகை பொருத்தானோடு ஊர்ந்தானே அறத்த சாட்சியவர்கிட்ட நான் சொல்றேன், அறத்தாறு இது என வேண்டாம். பல்லக்கை போகிறவனெல்லாம் வசதி பெற்றவன் வாழ்கிறவன், பல்லக்கு தூக்கிகள் எல்லாம் அடிமைகள் என்று பல்லக்கை பற்றி கருத்து வந்த காலத்திலேயே வள்ளுவர் தெளிவாக பட்டிமன்ற தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு போல சொல்லுகிறார். இது அறத்தின் வழி இல்லை. செருகை சுமந்தவனையும் மூந்தவனை வைத்துக் கொண்டு முடிவு செய்யாதீர்கள் என்கிறார். எப்போது தனி பல்லக்கை பாரதியார் கேட்கிறார் என்றால், பிரான்சில் இருக்கிற தேசத்தில் எல்லாம் சுவை முடிவு, பொருள் முடிவு, வழக்குடிவு, சொற்குடிவு, சோதிமிக்க நவதவிதை என்னாலும் அழியாத மகா கவிதை என்று பிரான்சு தேசத்தில் இருப்பவர்கள் தான் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் சுண்டக்காய் அளவு நிலத்தில் கொண்டிருக்கிற ஒரு மன்னன் கவிச்சக்கரவர்த்தியாக வந்திருக்கிற என்னை ஜதி வளர்ப்போர் நான் வரவேற்று எனக்கு கொடுப்பாய் என்று சொன்னார். வாழ்கிற காலத்தில் மனத்தை கொடுக்க முடியாதவர்கள், பல்லவு கொடுக்க முடியாமல் அரண்மனைக்குள் பதுங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு சிறைகளையும் சிறுவர்களை வைத்துக் கொண்டு சுமக்கிறார்கள் என்றால் அது பாரதிக்கு எழுகிற நீதியா என்பதை கவிஞர்கள் நெஞ்சத்தின் நவரத்தில் வைத்து சிந்திக்க வேண்டும். ஏனெனில் கவிஞர் சிற்பி பாரதி கைது எண் 253 என்று ஒரு தொகுப்பு எழுதுகிறார். பாரதி கடலூர் சிறையில் அடைக்கப்பட்ட காலத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் 253 252 அந்த கவிதை தொகுப்பு. இந்த தொகுப்பு வெளிவந்த காலத்தில் பாரதி என்கிற திரைப்படமும் வெளிவந்தது. கவிஞர் நவபாரதி
செல்வராஜனும் சண்முகமும் ஜெயகாந்தனை சந்திப்பதற்காக நாங்கள் வீட்டிற்கு போகிறவர் கொஞ்சம் விருங்கள் என்று மாடியில் இருந்து இறங்கி வந்து கவிஞர் சித்தி புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஜெயகாந்தன் வந்தார். பாரதி படம் எடுத்தா இதை வச்சு எடுக்கும், இது வச்சு எடுக்கணும், இதை படிங்க என்று அவர் கொடுத்தார். அது ஒன்றும் இல்லை. கடவுள் சிறையில் பாரதி அடைக்கப்பட்ட காலத்தில் அவன் மன உணர்வு எப்படி இருக்கும் என்பதை தன்னையே ஒரு கவிதை சிறைக்குள் அடைத்துக் கொண்டு கவிஞர் சிற்பி வடித்த அந்த நாட்காட்சி சித்திரங்கள் தான் அந்த பாரதி கைதி கேட்கிறது. அதில் ஓரிடத்தில் ஒரு மொழியை சொல்வதற்கு எனக்கு நேரங்களை ஒதுக்குகிற நேரம். பாரதி ஒரு இடத்தில் சொல்லுகிறார், நான் சொல்வது ஐடல் அல்ல ஐடியல். இந்த ரெண்டு வார்த்தைகள் புரிஞ்சுக்கணும். ஐடல் என்பது இந்த சின்னங்களை வைத்து கொண்டாடும். திருவள்ளுவருக்கு சிலைகள் வைப்பது என்பது திருவள்ளுவருக்கே உடன்பாடு இல்லை. திருவள்ளுவருக்கு சாத்துகிற எந்த வண்ணமும் அவருக்கு பொருந்தாது என்பதும், அவருக்கு வைக்கிற தாயும் அவர் கடிக்கிற மொட்டையும் ஏற்புடையவில்லை என்பதற்கு அவரே ஒரு வாக்குமூலம் தருகிறார். மழித்தலும் மீட்டலும் வேண்டாம். அப்ப நல்லா நம்ம மாதிரி கஷ்டம் சேவ் பண்ணிட்டு மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு இருந்தவர் திருவள்ளுவரை ஒரு சாமியார் மாதிரி தாடி வச்சுக்கிட்டு உட்கார்ந்தவர் இல்லைங்கிறது அவருடைய வாக்குமூலம் நிறைவேற்றது. திருவள்ளுவர் சிலைகளை புலவர்களுக்கு பாரதி ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய இறைவனின் சிலைகளை எல்லாம் கொண்டாடுவது ஒரு பக்தி இலக்கியத்தில் இருக்கும். ஆனால் அந்த சிலைகளை கொண்டாடுற மாதிரி கொண்டாடிட்டு அந்த இடத்துல தள்ளிட்டு தான் கருத்த ஒரு புதிய ஒரு சிலை வடிவத்தை கொண்டு போய் சேர்ப்பார். எல்லா தெய்வங்களையும் தூக்கி தள்ளிவிட்டு பாரத மாதாவை அந்த இடத்திலே வைத்த அவர் அவருக்கு சுதந்திர தேவியாகவே தெய்வத்தை கையெழுத்தாருடைய எந்த தெய்வத்தையும் அவர் கொண்டாடவில்லை. ஐடல் அல்ல ஐடியல் கருத்துள் தான் அங்கே முக்கியம் என்பதை அந்த படை கொள்வார். எனவே கவிஞர் சிற்பி 90 கொண்டாடுகிறார். அந்த அரங்கத்தில் அவரிடத்தில் நான் சொன்னேன், இப்பெல்லாம் 100 வயசு வாழ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸி. கடைசியாக ஒரு பாடியத்தில் கருணை கடல் ராமனுடைய காவியம் மனிதத்தை மதத்தின் மூலமாக புனருத்தாரணம் செய்த பெருமைக்குரியவர் அவர் என்பதனாலே அந்த படைப்பை எழுதியிருக்கிற அவரிடத்தில் ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டோம். நீங்க 120 வருஷம் வாழணும்னு சொல்லல, 150 வருஷம் வாழலாம்னு அந்த வானொலி பாராட்டு சொல்லலாம்னு சொன்னார். சொல்றவங்களுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், வாழ்க்கை பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும் என்ன சொன்னார். அப்போ எனக்கு புரியல. இப்ப எனக்கு உணர்ந்தது, வயதான காலத்தில் முழுமை காலத்தில் நம்மையும் அறியாமல் சில தடுமாற்றங்களும் கடமாற்றங்களும் வருகிற போது வாழ்க்கை பிழைப்பாக மாறிவிடும். வாழ்கிற காலம் முழுவதும் கொண்ட கொள்கைக்கும் கருத்துக்கும் மாறுபாடு இல்லாமல் முன்னெடுத்து செல்வதுதான் உன்னத்தியே உணர்த்தி காட்டுவதனாலேதான் அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கே சொன்னார். நமக்கு கவிதைகளை விடவும் கவிஞர்கள் கொண்டாடத்தக்கவர்கள் என்பதுதான் கலைக்கு பெருமன்றம். தோழர் ஜீவாவின் வழி, தோழர் நாகாவின் வழி, மகாத்மே பாரதியின் வழி, அதற்கு முன்னத்தியராக இருக்கிற அவையார் மரண கவிஞர் என்கிற வழி, அதற்கு சமமாக ரஷ்யாவில் சிந்தினத்தில் தோன்றி இருக்கக்கூடிய முற்போக்கு இலக்கியங்களினுடைய அடிநாதங்களின் மையத்தில் ஒன்றை சொல்லி இந்த நேரத்தில் நான் செய்ய விரும்புகிறேன். ரசூல் கம்சாவின் கவிதை எனக்கு நினைவுபடுகிறது. பாரதி, சிற்பி, கல்யாண்ஜி, தீகாசி இது வெறும் பெயர் பட்டியல் அல்ல, முன்னால் வாழ்ந்த வரலாறுகளின் சுருக்கம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அத்தனை ரணங்களையும் துன்பங்களையும் அடக்குமுறைகளையும் உரிமை குரலை வெளிப்படுத்த முடியாத காலகட்டத்தில் கூட மனித உணர்ச்சி ஓங்கி பிரகடனம் செய்த தொழில் இந்த கவிஞர்கள். அதுதான் பாஞ்சாலி சபதமாக, பொய்ப்பாட்டாக, கண்ணிப்பாட்டாக எல்லா மதத்திற்கு ஆண்டுகளுக்கு கவியுலகத்துக்குள்ளே கண்டுள்ளது. அப்படி அந்த மனிதத்தை தோல்வி எடுக்கிற போது ரசூல் கம்சாலையுடைய ஒரு சின்ன கவிதை வரி, இந்த காலம் போர்க்களத்துல ஒரு வீரன் கை ஒரு கை இல்லை, நம்மளால ஒப்பாரி வச்சு 100 ரூபாய் எழுதி உடனே என்சியில் வச்சுட்டு வெளியிட்டு சொல்லி வெளியே அந்த ரசூல் கம்சாலை ஒரு அந்த கவிதை எழுதுகிறார். போர்க்களத்தில் ஒரு கை இழந்தவருடைய உணர்வை சொல்லுகிறார். என்ன, இந்த ஒரு கையால் செய்ய 2 கையால் செய்ய வேண்டியதை ஒரு கையால் சண்டை செல்கிறோம். ஒவ்வொரு செயலையும் நான் 2 முறை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு கடைசியில சொல்லுகிறார். அதுல ரொம்ப கஷ்டமானது என்னன்னா, என் காதலியை தள்ளி கொள்ளுகிற போது இந்த ஒரு கை தான் முன்னால் போகிறது, இன்னொரு இடத்தில் சிறகு முளைக்கிறது என்று அந்த நம்பிக்கை தான் கிடைக்கும். நடவடிக்கை புயலில் புதுச்சேரிக்குள் ஒப்பாரி வைத்து அழுகிற காலத்தில் பாரதி ஒப்பாரி வைக்கிற கூட்டத்தில் சேராமல்
அங்கு தப்பி பிழைத்த தென்னந்தோப்பை பாராட்டி எழுதுகிறார் என்றால் ஒட்டுமொத்தமாக இது சூழ்ந்திருக்கிற பொழுது எவருடைய உள்ளத்தில் நம்பிக்கை தீபம் ஏற்றி வைக்கப்படுகிறதோ அதுதான் மலை தீபங்களில் எல்லாம் விட மகோன்னதமான தீபம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த ஒளி பரமந்தத்தில் திருவண்ணாமலை ஏற்றுவதல்ல, உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகி வாக்கிலே ஒளி உண்டாகும். அது வெள்ளத்தில் பெருக்கை போல் கவிப்பெருக்கும் கலைப்பெருக்கும் ஏதுவாகி பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் திருடர்களால் வெளிவெற்று பதவி கொள்வார். தெளிவற்ற தமிழ் அறிவின் சுவை கண்டார், இங்கு அமர சிறப்பு கண்டார் என்பதை கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறேன். தெளிவுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார், இங்கு அமர்வதற்கு சிறப்பு கண்டார் என்று சொல்லி இந்த பீடம் என்பது கவிஞருக்கு சமமாக இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கை மனதை போல இருந்தது. வழக்கமான மேடைகளில் பேசுபவர்களின் மேடை உயரமாக இருக்கும், கேட்பவர்களின் மேடை கீழே இருக்கும். இன்றைக்கு பேசுபவர்களுக்கும் எழுதுபவர்களுக்கும் இடையில் சரிநிகர சமானம் தருவதற்கு பொது உதவி இயக்கம் இல்லாமல் வேறு எது செய்துவிட முடியும்? எனவே தடைகளை தகர்த்து மழை நிறைந்த வெள்ளம் போல் வாழ வேண்டும் என்பதற்காக கவிஞர் சிற்பி சொன்ன சாகித்ய அகாடமி விருது பெற்ற அந்த வரிகளை சொல்லி முடிக்கிறேன். அணைகளை உடையுங்கள், அணைகளை உடையுங்கள், ஆறுகள் பாயட்டும் என்றால் அது ஸ்டேட்மெண்ட், ஆறுகள் பாடட்டும் என்பது கவிதை வரி. எனவே பொள்ளாச்சி கிராமத்து நதியாகிய கவிஞர் சிற்பியின் கவிதை நதி மானுட சமுத்திரத்தை நோக்கி நம்மையும் அழைத்துக் கொண்டு போகிற பெருநதி. இன்றைக்கு 91வது பிறந்த நாளில் வடக்காட்சியாக வந்தார். 100ஆண்டு விழாவில் நம்மோடு இணைந்து அவர் கொண்டாடுவார். அதில் 90 கடந்தவராக நம்முடைய கல்யாணி இருப்பார். அந்த வரிசையில் 60, 70 என்று தொடங்கி 16 வரைக்கும் நீடுகிற பட்டியலின் அரங்கம் இங்கே இருக்கிறது. மானுட சமுத்திரம் நான் என்று கூறுவோம். எல்லா திசைகளிலும் நம்முடைய கொள்கையில் முழக்கங்களை படைப்புகளாக சமர்ப்பிப்போம் என்று முன்னோக்கி ஏர்களுக்கு என் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி இந்த குறித்த நேரத்திற்கு கடந்து போனாலும் அதையும் பொறுத்தாக்கிக் கொள்ளுமாறு படைப்பாளிகளின் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கவிஞர் சிற்பியின் சார்பாக சொல்லி வருகிற ஜனவரி 23, 24 கவிஞர் சிற்பியினுடைய அந்த பிறந்த நாள் விழா உள்ளாட்சியில் மிக தீவிரமாக சிறப்பாக கொண்டாடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் என்ற விருது செய்தியை நாளை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்து உங்கள் ஒட்டுமொத்தமான கவிஞர்களின் கலை இலக்கிய பெருமன்றத்தின் பாராட்டுகளையும் அன்புகளையும் உங்கள் சார்பாக அவரிடத்தில் கொண்டு போய் செய்கிற வேலையை நான் செய்கிறேன். பாரதி சொன்னது போல சேதுவை மேடுருத்தி சமைக்கிற இலக்கிய நீதி என்று சொல்லி நன்றி பாராட்டி